ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சண்டே சமையல். சண்டேனாலே நம்மளுக்கு ஞாபகம் வருது நான்வெஜ் தான். ஸோ நம்ம கோழி பொசுக்கிறதுலேருந்து குழம்பு வைக்கிறது வரைக்கும் எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் ஹஸ்பண்ட் போஸ் கொடுத்துட்ருக்காரு. இந்த கோழியை தான் நம்ம இன்றைக்கி கதம் பண்ண போகிறோம். நான் வரதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொசுக்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. எப்படி பொசுக்கிறாங்கன்னு பார்ப்போம். இன்றைக்கி சண்டே லீவு. ஸோ அதனால் ஊர்லேருந்து அத்தை பொண்ணுங்க 2 பேர் வந்திருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இன்றைக்கி அந்த கோழி விருந்தே. நல்லா சுத்தமாக அந்த ரெக்கையெல்லாம் பிச்சு எடுத்துடணும். இல்லைன்னா அதில் அந்த பேனு அதெல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ நல்லா பொசுக்கி அப்புறம் தான் நம்ம சமையல் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணணும். பார்க்குறதுக்கு ஈஸியாக அப்படியே பிச்சை எடுக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரொம்ப ஒரு மாதிரி டைட்டாகவே இருந்தது. பிச்சை எடுக்க முடியல. 2 பேரும் சேர்ந்து நல்லா எடுத்துட்டாங்க. தான் எப்படி பிச்சு போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். ரெடி. இன்னும் அந்த குட்டி குட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம நெருப்பில் வாட்டணும். அப்போ தான் சுத்தமாக போகும். ஸோ சோகை எடுத்துகிட்டு நெருப்பு பற்ற வைக்கிறாங்க. நல்லா தீயில வாட்டணும். அப்போ தான் அதில் இருக்கிற அந்த இதெல்லாம் விழுகும் கீழே. பாருங்களாங்க, இந்த பிளாக் கலரில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் அப்போ தான் விழுகும். தீ நல்லா எரியுது. ஸோ இந்த டைமில் நல்லா வாட்டி எடுத்துக்கலாம். மேலேருந்து இப்படி பிடிச்சா தான் உள்ளே இருக்கிற அந்த கருப்பு இதெல்லாம் விழுகும். பாருங்களேன், அந்த கருப்பு அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் வாட்டி எடுக்கும்போது அப்படியே வந்துடும். மேலேருந்து பிடிச்சா ரொம்ப ஹீட்டு நம்ம கைக்கு தான் வரும். ஸோ சைடில் அப்படியே கைக்கு படாமல் வாட்டி எடுத்துக்க வேண்டியதுதான். வாட்டும்போது இப்படி காலில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லேயர் மாதிரி இருக்கும். அதை அப்படியே பிச்சை எடுத்துடணும். அது சாப்பிடக்கூடாது. ஸோ பிச்சை எடுக்கிறாங்க பாருங்களேன். நீங்கள் நல்லா வாட்டினீங்கன்னா இந்த மாதிரி அப்படியே தோல் மாதிரி பிஞ்சு வந்துடும். இது சாப்பிடக்கூடாது. 2 கால்லையுமே பிச்சை எடுத்துடணும். ரெண்டு கால்லையுமே பிச்சை எடுத்துட்டாங்க. அது தேவையில்லை. அதே மாதிரி வாய்க்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பக்கு மாதிரி இருக்கும். அதையும் பிச்சு எடுத்துடணும். இதுதான்.
பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே பிளாக் கலரில் மாறி இருக்கு. நம்ம சுத்தமாக நல்லா வாட்டி எடுத்துட்டோம். அந்த பிளாக் கலரில் இருக்கிறதெல்லாம் விழுந்துருச்சு பார்த்தீங்களா, கிளியராக இருக்குது இப்போ தான். அவ்வளோதான், நம்ம வாட்டி எடுத்துட்டோம். அடுத்தது வந்து வாட்டி எடுத்ததை நல்லா கழுவிக்கலாம். கோழி கட் பண்ணி கொடுக்குற ப்ராசஸ் வரைக்கும் ஃபுல்லாகவே ஹஸ்பண்ட் தான் பண்ணி தருவார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் சமையலே ஸ்டார்ட் பண்ணுவோம். மஞ்சள் பொடி எடுத்து நல்லா ஃபுல்லாக கோழியோட இதில் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. மஞ்சள் வந்து கிருமி நாசினி. ஸோ அதில் ஏதாவது உங்களுக்கு பெயின் அந்த மாதிரி ஏதாவது ஒட்டியிருந்தால் கூட மஞ்சள் பொடி போட்டு க்ளீன் பண்ணும்போது அப்படியே வந்துடும். மஞ்சள் தடவியாச்சு. ரெடியாக பார்த்திங்கன்னா முட்டி, அருவாள் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. அப்படியே பாவமாக படுத்துருக்கிற மாதிரி இருக்குது. கோழி வெட்டுற அருவாள் வந்து பதம் இல்லை. ஸோ நல்லா பதம் தீட்டி எடுத்துக்கலாம். பதம் தீட்டியாச்சு. அடுத்து நம்ம மஞ்சள் பொடி போட்டு வச்சுருந்தோம்ல, ஸோ மஞ்சள் பொடியெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம். அடுத்து வெட்ட போகிற முட்டையை வந்து அந்த தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. அதில் ஏதாவது பூச்சி அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் இல்லையா, ஸோ நல்லா கழுவி அதுக்கப்புறம் வெட்ட ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாமே நல்லா கழுவியாச்சு. அடுத்து நம்ம வெட்டினா முடிஞ்சு. ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி ஹஸ்பண்ட் போஸ் கொடுத்தாரு. ரெடி. ஃபஸ்ட்டு காலை இருக்கலாம். எப்போவுமே ஃபஸ்ட்டு 2 காலையும் வெட்டி எடுத்துடணும். கால்றாங்கிற மாதிரி வெட்டி எடுத்தாச்சு காலை 2யும். எனக்கெல்லாம் கோழி பொசுக்கிறது, க்ளீன் பண்ணுறது அதெல்லாம் தெரியாது. எல்லாமே ஹஸ்பண்ட் தான் பண்ணி தருவாங்க. சீக்கிரம் இதையும் கற்றுக்கணும். அந்த டைமில் பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான வெங்காயம், செலவு அதெல்லாம் வந்து அத்தை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே ஒரு பார்வை பார்த்துட்டு நம்ம வெட்டுறதுக்கே வந்தாச்சு. அடுத்தது தலையை வெட்ட போகிறோம். தலையை வெட்டியாச்சு.
அவள் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா அத்தையும் அவளும் ரைடுக்கு கிளம்பிட்டாங்க. அவ்வளோதான், அழகாக நம்மளுக்கு தனித்தனியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. முடிஞ்சு. அத்தையும் பார்த்திங்கன்னா குழம்புக்கு தேவையான எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. வெங்காயம், இஞ்சி பூண்டு, வரமிளகா, சின்ன மிளகா எடுத்துருந்தாங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, சீரகம் எல்லாமே தயார். எல்லாமே வறுத்து ஆட்டி வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் பீஸெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சுருந்தாங்க. அந்த கருப்பாக பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஈரல், ரொம்ப நல்லது. அடுத்து கோழி சாறு எனக்கு ரொம்ப பிடிக்கும். சளி, இருமல் இதெல்லாம் இருந்ததுன்னா இது குடித்தா சரியாயிடும். ஸோ எல்லாருமே ஒரு டம்ளர் எப்போவுமே குடிப்போம். வாங்க குடிக்கலாம். சளி பிடிச்சிருந்தா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கன் கிரேவி ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. அப்படியே நம்ம சிக்கன் கிரேவிக்கு தேவையான பீஸெல்லாம் போட்டு வேக வச்சிடணும். மிளகு அதில் எல்லாமே மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுருந்தாங்க. ஸோ அதை இதில் ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நல்லா ட்ரை ஆகி கிரேவி டைப்பில் ஆயிரும். கொதிக்கிறத பார்த்தா அப்படியே எச்சி ஊறுது. அடுத்து தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அதுக்கு தேங்காய் சொருகி வச்சுருக்கேன். நல்லா மிக்சியில் அரைச்சி நல்லா பால் புழிஞ்சு குழம்புல ஊற்றணும். சாப்பாடும் வச்சு விட்டாச்சு. அத்தை எப்போவுமே நான்வெஜ் எல்லாம் அடுப்பில் தான் செய்வாங்க. ஸோ இன்றைக்கும் அடுப்பில் தான் வச்சுருக்காங்க. பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்னு. கிரேவி கேஸ்லேயும் வச்சிட்டோம். குழம்பு எப்போவுமே அடுப்பு தான். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குழம்பு நல்லா கொதிக்குது பார்த்திங்களா. தலை இது கிரேவி. சும்மா கொஞ்ச நேரம் அடுப்பில் இருக்கட்டும்னு வச்சுருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி. அடுத்து நாங்கள் சண்டே பண்ணுற ஒரு ரெகுலர் ஒர்க் என்னென்னா, எங்கள் வீட்டு நாயை குளிப்பாட்டுறது. பேர் டாமி. நாயை குளிப்பாட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தாச்சு. அவன் பார்த்திங்கன்னா நிற்கவே மாட்டேன்ட்டான். ஒரு வழியாக இழுத்து பிடிச்சி அப்படியே குளிச்சு விட்டோம். குளிச்சு விட்டாச்சு, டாமியும் கட்டியாச்சு. இனி போய் நம்ம சாப்பிட்லாம். நான்வெஜ் எப்போவுமே வாழை இலையில் சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம போய் வாழை இலை அறுத்துட்டு வந்துடலாம். ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா இலைக்காக ரெடியாக நிற்கிறாரு. இலையை அறுத்தாச்சு. சாப்பிட போகலாம். இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் சமையல் செஞ்சு சாப்பிட்ட அனுபவம் இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் சாப்பிட போகிறோம், நீங்களும் வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.